சைனாவோட பாரம்பரியமான ஹக்கா நூடல்ஸ் செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க. அவர் வரும்போது அவரையும் கூட்டிட்டு வரணும். இவர் வந்தா அவருக்கு இவருக்குலாம் வேலை. வண்டி வருது, ஓரம்போ. எனக்கு இதுல மஞ்சள் கலர் தான் பிடிச்சிருக்கு. நுணுக்கம் தெரியல. இல்ல அவ்வளவுதான். அந்த பைப் அடிச்சிருப்பான். கடவா சோப்பு மட்டும் நோக்கா. இல்லையா பச்சை தண்ணி, கல்லுப்பு, செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், உள்ள உடைச்சு. ஏன் நீங்க எதுக்கு இருக்கீங்க சொல்லிட்டு தானே போனேன். யாருக்கிட்ட சொன்னீங்க? உட்காந்து பாருங்க. அக்கா நூடல்ஸ் தர எடுத்து போட்டு வச்சுக்கிட்டே இருங்க. நல்லா அடிக்குது. கையிலே அமுக்குறானே சுடுறேன். ஏங்க உருவிட்டு ஓடிச்சுங்க. தண்ணி இருக்குடா பாத்துட்டு. துண்டேரி சுக்கரியலா. கவுரு போதும் இறக்கு. அப்படியே வை. தண்ணி வடிச்சிச்சா? கொட்டு. பொறுமையா கட்டியா சுடுது. தூக்கி கொட்டுங்க. அப்படியே பறைய வேணுங்க லேசா. சுடுவோம் பார்த்து. பறையிட்டு போதுமா? லேசாக தான் சுடுது, ஆறிடுச்சு. சரி லைட்டாக தானே சுடுது. இந்த அந்த இடத்துல கீழே அடியில் பாரு சுடுது. போயிட்டாயா? என்ன போதும்ண்ணே, நீ ஆறிடும்ண்ணே. ஓகேப்பா வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பொடியா நறுக்கின பூண்டு, நறுக்கின வெங்காயம், வெள்ளை முட்டைக்கோசு, சிவப்பு முட்டைக்கோசு,
பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, வண்ண வண்ண குட மிளகாய், அவிச்ச அக்கா நூடுல்ஸ். அக்கா நூடுல்ஸா கிண்டிடாதீங்க, எல்லாம் பூ மாதிரி உதறி விடுங்க. கிண்டினதுக்கு அப்புறம் போட்டுக்கோமா, நிறைய வச்சு கிண்டுங்கப்பா. அடியில் நல்லா சுடுதுப்பா. என்னமா சுடுது? தக்காளி சாறு, சோயா சாறு, முணுக்கின கல்லுப்பு, முணுக்கின வெள்ளை மிளகுத்தூள், நறுக்கின வெங்காய தலை, உதறி விடு. அப்படியே அப்படியே வை வை. கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி. முட்டையை வேற உள்ள வச்சுக்கிறான், அவிச்ச முட்டை. சைனாவோட பாரம்பரிய உணவு நூடுல்ஸு. அந்த நூடுல்ஸை இன்றைக்கி நம்ம கலர் காய்கறியில் வெட்டி தள்ளி நறுக்கி அள்ளி போட்டு சமைச்சிருக்கோம். நூடுல்ஸு சூப்பராக இருக்குது. இப்போ தான் தெரியுது குழந்தைகளுக்குலாம் ஏன் அதிகமாக நூடுல்ஸ் பிடிச்சிருக்கணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.